அனைவருக்கும் வணக்கம். இப்போ நமது பள்ளியில் பயில்கிற மாணவர்களுக்கு பஸ் பாஸ் வேணும் அப்படின்னா நம்ம டிஎன்எஸ்சிடி ஆப்பில் அப்டேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்எஸ்சிடி ஆப்பில் போய்ட்டு அந்தந்த வகுப்பு ஆசிரியர்கள் அவங்களுடைய இண்டிவிஜுவல் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே நிறைய ஐகான்ஸ் வந்து விசிபிள் ஆகும். ஸோ அந்த ஐகானில் ஸ்கீம்ஸ்ன்ற ஐக்கானை நம்ம டச் பண்ணணும். டச் பண்ணோன்னா நம்ம எந்த வகுப்புக்கு வகுப்பு ஆசிரியராக இருக்கோமோ அந்த வகுப்பு காமிக்கும், அதை டச் பண்ணணும். அடுத்து செக்ஷன் காமிக்கும், அடுத்து செக்ஷனை செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ண உடனே நம்ம ஸ்கீம்ஸில் இருக்க புக்ஸு, நோட்ஸு, யூனிஃபார்ம் எல்லாமே விசிபிள் ஆகும். நம்ம இப்போ போட போகிறது பஸ் பாஸ். ஸோ பஸ் பாஸ்ன்றதை நம்ம டச் பண்ணணும். டச் பண்ணோம்னா நம்ம வகுப்பில் இருக்கிற அனைத்து மாணவர்களுடைய பெயரும் இங்கே காமிக்கும். பக்கத்தில் பார்த்திங்கன்னா அப்ளைன்னு இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தோன்னா அப்ளைடுன்னு இருக்கும். நம்ம இன்னும் அப்டேட் பண்ணலை அப்படின்னா அப்ளைன்னு இருக்கும். ஸோ இதில் எந்த மாணவர்களுக்கு பஸ் பாஸ் தேவையோ அந்த மாணவர்களுக்கு நேராக இருக்கிற அப்ளைன்றதை டச் பண்ணும். ஸோ அந்த அப்ளைன்றதை டச் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே என்ன ஆகிடும்னா மேனிட்டரியாக நம்ம அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எம்இஸில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் தானாகவே வந்து அட்ரஸ் எல்லாம் ஃபில் ஆகிடும். ஸோ ஃபில் ஆகிட்டு நம்ம இங்கே அப்டேட் பண்ண போகிறது 3 விஷயந்தான். ஒன்று, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாப். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்கூல் பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாப்பு, அந்த ஊர் பேரை டைப் பண்ணணும். அடுத்து அந்த ஸ்டூடெண்ட்டோடைய இமேஜை ஃபோட்டோ பிடிச்சி போடணும். ஸோ இந்த 3 ஒர்க்கு தான். பார்த்திங்கன்னா ஜேர்னி ஃப்ரம் ரெசிடென்ஸ் நியரஸ்ட் பஸ் ஸ்டாப்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல அந்த ஸ்டூடெண்ட்ஸு வீட்டு பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப் எங்கேருந்து ஏரி ஸ்கூலுக்கு வருவாங்களோ அந்த ஸ்டாப்பிங், அந்த ஊர் பேரை டைப் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜேர்னி டு ஸ்கூல், இதில் அவங்க ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப். ஸோ என்ன ஊர்லேருந்து எந்த ஊரில் போய்ட்டு படிக்க போகிறாங்களோ ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுடைய ஊருடைய பேரையும் அந்த ஸ்கூல் என்ன ஊரில் இருக்கோ அங்கே பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாப்போடைய பேரையும் தான் இந்த 2 இடத்துலையும் நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜேர்னி ஃப்ரம் ரெசிடென்ஸில் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப் நேமையும், ஜேர்னி டு ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பையும் நம்ம டைப் பண்ணணும். ஸோ அந்த ஊர் பேரை டைப் பண்ணிவிட்டு இந்த கேமராவை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கேமரா வந்து விசிபிள் ஆகும். ஸோ இந்த கேமராவில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே ஃபோட்டோ பிடிச்சி இங்கே ஓகே கொடுத்தோம்னா கன்ஃபார்ம்னு வரும். ஸோ இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோன்னா அப்படி ஃபோட்டோ எடுத்ததும் இங்கே கன்ஃபார்ம்னு இருக்கும். ஸோ இந்த கன்ஃபார்ம்ன்றதை கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபோட்டோ வந்து நமக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ இது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸாக நம்ம வந்து நிற்க வச்சு அந்த பாஸ்போர்ட் சைஸில் அப்படியே டேரெக்டாகவே நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இல்லை ஏற்கனவே எடுத்த ஃபோட்டோ இருந்தாலும் அதை நம்ம அப்படியே கீழே வச்சு என்ன பண்ணிக்கலாம், ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு சேவ் கொடுக்கணும். ஸோ இது வந்து டீச்சர் ஐடியில் செய்யணும். டீச்சர் ஐடியில் பண்ண பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் நேம் பக்கத்துலேயும் அப்ளைக்கு பதிலாக அப்ளைடுன்னு வந்துடும். வந்த பிறகு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேருக்கு அந்த வகுப்பில் அந்த டீச்சர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்கன்றது ஹெச்எம் ஐடியில் வரும். ஸோ ஹெச்எம் ஐடியில் இதே சேம் ப்ராசஸ் தான். அதாவது ஹெச்எம்முடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் பண்ணணும். அதுக்கடுத்து ஸ்கீம்ஸ்க்கு போகணும். பஸ் பாஸை டச் பண்ணிங்கன்னா அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வகுப்பு வாரியாக இப்போ வந்து 6ஆம் வகுப்பில் 6 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, இன்னும் ஒரு 5 பேர் அப்ளை பண்ணல. ஒருவேளை 11 பேர் 6ஆம் வகுப்பில் இருக்கிறாங்கன்னா 6 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, 5 பேர் அப்ளை பண்ணலை அப்படின்னு இருக்கும். பக்கத்தில் ஒரு டிக் இருக்கும். ஸோ அந்த 5 பிள்ளைங்களுக்கு பஸ் பாஸ் தேவையில்லையா இருந்திருக்கலாம், லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. ஸோ அது ஓகே அப்படின்னா அந்த டிக் அந்த ஹெச்எம் வந்து டிக் பண்ணாங்கன்னா டச் பண்ணாங்கன்னா ஹெச்எம் லாகின்ல அப்ரூவல் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் ஹெச்எம் லாகின்ல அப்ரூவல் கொடுத்த பிறகு அந்த வகுப்பில் மற்ற மாணவர்களுக்கு பஸ் பாஸ் தேவை அப்படின்னா திரும்ப போட முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் டீச்சர் எல்லோரும் அவங்க ஐடியை யூஸ் பண்ணி தேவையான மாணவர்களுக்கு பஸ் பாஸ் அப்டேட் பண்ணி முடித்த பிறகு ஹெச்எம் ஐடியை யூஸ் பண்ணி அப்ரூவல் கொடுக்கணும். அப்ரூவலுக்கு ஒன்லி அந்த டிக்கெட் டச் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இவ்வளோ தான். தேங்க்யூ.